ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ், இன்றைக்கி ஒரு சூப்பரான விளாக் தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த விளாக்காக 3 வருஷம் வெயிட் பண்ணிகிட்டே இருந்தேன், இந்த ஒரு நாளுக்காக. ஸோ அப்படி ஒரு நாள் தான் பார்த்திங்கன்னா இன்றைக்கி மனோஜ் ஊருக்கு வராங்க. 3 இயர்ஸ். ஆக்சுவலி நானும் மனோஜும் 3 வருஷம் பிரிஞ்சு இருந்தது லைஃப்பில் இதுதான் ஃபர்ஸ்ட் டைம். ஸோ வேறு வழியே இல்லை, அவங்களோட ஒர்க்குக்காக அப்ராடில் போயிருந்தாங்க. நான் என்னோடய ஒர்க்குக்காக இங்கே இருந்தேன். ஸோ 2 பேரும் லாங் டிஸ்டன்ஸ் லவ்வில் தான் இருந்தோம். ஸோ இதெல்லாம் நினைக்கும் போது எனக்கு இப்போ நினச்சாலும் 3 வருஷம் இப்படிதான் நாங்கள் பிரிஞ்சிருந்தோம் அப்படி தான் தோணுது. ஸோ மனோஜை சென்ட் ஆஃப் பண்ணுறதுக்காக தான் இங்கேருந்து திருச்சி வரையே ட்ராவல் பண்ணோம். இது வரைக்கும் எத்தனையோ ட்ராவல் பண்ணியிருக்கேன். எந்த ட்ராவல்லையுமே நான் முழிச்சு இருக்கவே மாட்டேன், தூங்கிடுவேன். ப்ரைடல் ஒர்க்குக்கு போகும்போது, லாங்காக போகும்போது எப்படா டைம் கிடைக்கும் தூங்கலான்னு சொல்லிட்டு தூங்குவேன். ஆனால் இந்த ஒரு ட்ராவலில் மட்டும் ஒரு சொட்டு கூட நான் தூங்கலை. அந்தளவுக்கு எனக்கு ரொம்ப எக்ஸைட்டடாக இருந்துச்சு. நைட்டு ஃபுல்லாக தூங்கலை. மனோஜ் எப்போ வருவாங்கன்னு சொல்லிட்டு தூங்காமல் முழிச்சிருந்து 5 hours ட்ராவல் பண்ணி போயிட்டு பிக்கப் பண்ணோம். ஸோ அன்னைக்கு பார்த்திங்கன்னா திருச்சி காரைக்குடியை தாண்ட உடனே லொக்கேஷனெல்லாம் வேறு லெவலில் இருந்துச்சு. கிளைமேட் செம்மையாக இருந்துச்சு. ஸோ நாங்கள் ஓகே டீ குடிச்சிட்டு ரெஃப்ரெஷ் ஆகிட்டு நம்ம அடுத்து போகலாம், கொஞ்சம் லாங்காக இருக்கிறனால. ஸோ இந்த லொக்கேஷன் பார்த்திங்கன்னா காரைக்குடியில். இந்த ஷாப் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அந்த கிளைமேட்டுக்கு ஒரு டீயை குடிச்சோன்னே அப்பா. ஸோ அப்போ தான் மழை பெஞ்சிருக்கு போல். கிளைமேட் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ஸோ இதில் உட்காந்துட்டு டீ குடிக்கும் போது ஐயோப்பா அப்படியே ஒரு ஃபீல். ஊட்டி கொடைக்கானலில் இருக்கிற மாதிரி இருக்குது. பட் நாங்கள் இருந்த லொக்கேஷன் பார்த்திங்கன்னா காரைக்குடி தான். நல்லா டீ குடிச்சிட்டு நல்லா வைபாக இருந்துச்சு. ஸோ ரொம்ப எக்ஸைட்டட். 3 வருஷம் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ரகிள்ஸ், அது சொல்லவே வார்த்தையே இல்லை. எனக்கும் மனசுக்கு மட்டும்தான் தெரியும் இந்த 3 வருஷம் நாங்கள் எப்படி கடந்து வந்திருக்கோன்னு. ஸோ ஃபைனலி இந்த ஒரு டேக்காக ரொம்ப ரொம்ப ஈகராக நானும் சரி மனோஜும் சரி வெயிட் பண்ணிகிட்டே இருந்தோம். எப்படா நம்ம பார்ப்போம். ஸோ லைஃப்பில் யாருக்குமே இந்த ஒரு சுச்சுவேஷன்லாம் வரவே கூடாது. நமக்கு உலகத்திலே ரொம்ப பிடிச்சவங்களோட இருக்கிறது தான் லைஃபு. அதை விட்டுட்டு தனியாக பிரிஞ்சு வாழ்கிறது தான் லைஃபே இல்லை. மனோஜ் மாதிரி எத்தனையோ பேர், எங்களை மாதிரி எத்தனையோ பேர் பிரிஞ்சிருந்து தான் அந்த லைஃப் சர்வே பண்ணிகிட்டு